ஹரே கிருஷ்ணா. நம்ம தினமும் பகவத்கீதை சுலோகம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி அத்தியாயம் 1 சுலோகம் 12, 13, 14 நம்ம காணலாம். 12வது சுலோகம். தஸ்ய சஜ்ஜனயன் சர்ஷும் குருவிருத்தே பிதாமக சிம்க நாதம் வினத் யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். மொழிபெயர்ப்பு. பின் குருவம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சிங்க கர்ஜனை போன்று உரக்க ஊதி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். சுலோகம் 13. அதன் பின்பு சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழுங்க அப்பேரொலி மிகவும் பயங்கரமாக இருந்தது. சுலோகம் 14. ததகஸ்வேதிர் ஹயர் யுக்த மகதி ஷ்யந்தனே சிதோ மாதவக பாண்டவ சைவ திவ்யோ சங்கோ பிரதத்மதுக. மொழிபெயர்ப்பு. மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீகமான சங்குகளை முழங்கினர். இந்த ஸ்லோகத்துப்படி நம்ம பார்க்கும்போது துரியோதனன் துரோணாச்சாரியர் போன்றவங்க இதை கூறுத மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. துரியோதனன் சொல்கிறார், பாட்டனாரா பீஷ்மர் சங்கை முழங்கியது எப்படின்னா, ஒரு சிங்கம் எப்படி காட்டுக்கே ராஜா கர்ஜனை செய்த போல அவரோட சங்கோட முழக்கம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ துரியோதனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. பீஷ்மர் மூத்த ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரும் மூத்தவரும் பல போர்க்களம் கண்டவரும் இருப்பதால் அவருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்து அவர் நம்ம கூட இருக்கும்போது வெற்றி நமக்கு தான் என்று நினைத்தார். ஆனால் பீஷ்மரோட மனதில் என்ன இருந்ததுன்னு ஆச்சாரியர் விளக்கம் வர என்னென்னா, பீஷ்மர் மனசில் என்ன நினச்சாருன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்தரப்பு இருக்கும்போது நம்மளுக்கு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று பீஷ்ம தேவர் நினைத்தார். ஒரு கடமைக்காக நம்ம கௌரவ பக்கம் இருக்கோம் என்ற கடமைக்கு வேண்டி அவர் போர் புரிஞ்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கடுத்த சுலோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, சங்கோலிகள், மத்தளங்கள், முரசுகள், தாரை போன்ற மிகுந்த ஒரு ஒலியோட பயங்கரமாக அவங்க எல்லாருமே அதை வாய்ச்சி போருக்கான தொடக்கத்தை அவங்க தொடங்கி வைக்கிறாங்க. பொதுவாக எதுக்கு இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறனா, மங்களகரமாக இருக்கிறதுக்கு. நம்ம கல்யாண வீட்டிலோட மேளங்கள் மற்ற எல்லாம் வாசிக்கிறது எதுக்காகனா, அபத்தமான தேவையில்லாத சவுண்டுகள் நம்ம காதில் விழக்கூடாது என்பதுக்காகவும், ஒரு மங்களகரமான செயல் தொடங்கும்போது அதை நம்ம கொண்டாடும் விதமாகவும் இந்த மாதிரி ஒலிகள்லாம் அவங்க கொடுக்கறது உண்டு. நாதஸ்வரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி போர் புரியும் போது சங்கு ஒலிகள், இது எல்லாம் எதுக்குன்னா தேவையில்லாத சவுண்டுகள் நம்மக்கிட்ட வரக்கூடாது. இது ஒரு மங்களகரமான ஒலியை இது தெரிவிக்கிறதாக அமைந்துள்ளது. மேலும் எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ஒரு ரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வர்றார். அவர் வரக்கூடிய ரதமே பார்த்தீங்கன்னா அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்டது. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இருந்த ஒரு ரதம் அந்த அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்ட அந்த ரதம் பார்த்தீங்கன்னா, அந்த ரதத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். மூலோகங்களிலும் யார் அந்த ரதத்தில் இருந்தவரை யாரும் வெற்றி கொண்டதில்லை. ஆனால் அக்னி தேவரோட ஆசீர்வாதத்தினாலும் அர்ஜுனனுக்கு அந்த ரதம் கொடுக்கப்பட்டது. இதுவும் ஒரு வெற்றிக்கான முக்கியமான காரணம் ஒன்றாகும். மேலும் இதில் மாதவா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை வர்ணிக்கிறாங்க. மாதவா அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா, லக்ஷ்மி தேவியோட கணவர். லக்ஷ்மி எங்கே இருப்பாங்கன்னா, தன் கணவர் கூட இருப்பாங்க. ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனோட சேர்ந்து இருப்பது வழக்கம். அதான் நம்மளுக்கு கலாச்சாரமானது. அதே மாதிரி லக்ஷ்மி தேவி எங்கே இருப்பாங்க, கிருஷ்ணனோட மாதவரோட இருக்கிறாங்க. அப்போனா அவங்களுக்கு தான் வெற்றி. எங்கே லக்ஷ்மி தேவி இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி உறுதி என்று சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த மாதிரி எந்த ஒரு வகையிலும் பகவான் இருக்கும் பாண்டவர் தான் வெற்றி என்பது பீஷ்மதேவருக்கு முன்பே தெரிந்தும் ஒரு கடமைக்கு வேண்டி போர் புரிஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் துரியோதனன் என்ன நினைச்சாருன்னா, பகவான் தெரிஞ்சிருந்தும் ஆங்காரத்தினால நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நோகத்தில் அவர் இருந்தார். இந்த சுலோகம் மேலே எதை சொல்லுதுன்னா, அவருக்கு வெற்றி பெறுவதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பகவான் எதிர்த்தரப்பில் அர்ஜுனோட இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் திவ்யமான சங்குகள், பகவான் ஊதிய சங்குகள் தெய்வீகமானது, திவ்யமானது கூறப்பட்டுள்ளது. திவ்யமானது என்றாலே இந்த பௌதிக பொருட்களால் அழியக்கூடியதல்ல. நம்ம சாதாரண சவுண்டுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் ஊதிய சங்குக்கும் என்ன வித்தியாசம்னா, அது தெய்வீகமானது. வைகுண்டம் போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கோயிலையும்
விஷ்ணுவோட கோயிலும், பெருமாள் கோயிலும் சங்கு ஊதுவது வந்து வழக்கமா உள்ளது. அதாவது பகவான் தரிசனத்துக்கு முன்பும் என்ன ஒரு காரணம்னா, அங்க சங்கு ஊதுவதுக்கு என்னன்னா, அந்த திவ்யமான சவுண்ட் வந்து நம்ம காதுல கேட்கணும். பகவான நம்ம தரிசனம் முன்னாடி அந்த 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 திவ்யமான சவுண்ட் வந்து நம்ம காதுல கேட்டு, நம்ம பகவான தரிசனம் செய்யும்போது, நம்மளுக்கு இந்த ஆன்மீகமான வைப்ரேஷன் அந்த ஒலி அதிர்வு வந்து நம்மளுக்குள்ள உண்டாகும் அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் மத்த எந்த அபத்தமான சவுண்டுகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இந்த சங்கு ஒலிகள் வந்து நம்மளுக்கு கோயில்ல வந்து எழுப்புறாங்க. மேலும் வைகுண்ட பிராப்தி எல்லாத்துக்கும் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்கு இருக்கு. இந்த மாரி பகவானோட செயல்களும் திவ்யமானது. கிருஷ்ணா வந்து பின்னாடி சொல்லுவார். அவர் நம்மள மாரி சாதாரண ஒரு மனிதரா தோன்றாம, அவர் தெய்வீகமான இயற்கையில திவ்யம்னா கூடிக்கிட்டே போறது. ஆனந்தங்கள் அதாவது இன்பம் வந்து பெருகிக்கிட்டே போகும். 1 மடங்கு, 2 மடங்கு அப்படி பெருகிக்கிட்டே போகக்கூடிய திவ்யமான செயல். பௌதிகமான எந்த வஸ்துக்களாலும் இந்த உள்ள பொருட்களால வந்து அழிக்கக்கூடியதல்ல. அது உணர்வுடையது. தெய்வீகமான உணர்வுடையது என்பது பகவான் ஊதிய அந்த சங்கு வந்து பீஷ்மருக்கும், கௌரவருக்கும் வந்து பதற்றத்தை ஏற்படுத்தும்படி உள்ளது. அவர்களுக்கு தோல்வியை வந்து நிரூபிக்குமாறு இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனா, பகவான் கிருஷ்ணர் இருப்பது மிக மிக முக்கியமான அவங்களுக்கு ஒரு பாண்டவர்களுக்கு வந்து அவருக்கு தெம்பு ஊட்டுவதாகவும், கௌரவர்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு முன்பே வந்து தெரியும் தோத்துவிடும் என்று. இருந்தா கூட அவங்களோட அகங்காரத்தினால துரியோதனன், திருதராஷ்டிரர் அவங்க வந்து அறியாமையினாலும், சொத்துக்கு ஆசைப்படுவதனால், நிலத்துக்கு ஆசைப்படுவதனால், ஆட்சி புரிய வேண்டும் இந்த பதவிக்காகவும் அவர்கள் வந்து யுத்தம் செய்கிறார் என்று இந்த ஸ்லோகம் வந்து இதில் வந்து கூறப்பட்டுள்ளது. லட்சுமி தேவான கணவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் வெற்றி என்று இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் விளக்கம் அளித்துள்ளார். நாளை நம்ம வந்து இன்னொரு ஸ்லோகத்தை வந்து காணலாம். ஹரே கிருஷ்ணா.